வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட நான் பகிர்ந்துட்டு வரேன். அந்த வகையில் இந்த வாரம் 2வது முறையாக 16/12/2025 இன்றைக்கி நான் இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய நிஃப்டி செயல்பாடை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது கண்டிஷன் இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கடந்த 2 நாட்களாக நம்ம சனிக்கிழமை பார்த்ததுக்கும் இன்றைக்கும் எப்படி நிலவரம் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அதாவது போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போட்ட கிராஸ் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி நின்றுருக்கிறத நம்ம பார்த்தோம். அதை தாண்டி சென்றால் நல்ல வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லைன்னா திருப்பி மறுபடியும் கீழே இருக்க சப்போர்ட் லெவலை நோக்கி அது ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல போய் டச் பண்ணிவிட்டு திரும்பி வரலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொன்னது. அதற்கு ஏற்றாறு போல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 25,834 தான் லோ. ஸோ 25,860 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 25,810ங்கிற அந்த சப்போர்ட் லெவல் நெருங்கி இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்றதை பார்க்கணும். நாளைக்கு என்னுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 25,810க்கு கீழே க்ளோசிங் போகும்போது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களுமே நம்ம தொடர்ந்து இதனுடைய க்ளோசிங் கீழே வைக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வாய்ப்புகள் திருப்பி மறுபடியும் மேல் நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. போன வாரம் மாதிரி ஒரு ரிக்கவரியை கொடுத்து இந்த 810கிட்டே திரும்பிடுமோ அப்படிங்கிற நிலமையில் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல சரியான திருப்பம் இருந்தால் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். கீழே வந்துச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அலர்ட் ஆகிக்கணுங்கிறதுக்கு தான் நான் முதல்ல நிஃப்டியை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு அதன் பிறகு ஸ்டாக்குகளை பற்றி பேசலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தது. ஸோ இன்றைக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த பங்குகளில் கொஞ்சம் அந்த அலர்ட் ஏரியாஸுக்கு போன பங்கு ஒன்றை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம போகலாம். வேதாந்தா லிமிடெட் 569 ரூபா 50 காசில் முடிஞ்சிருக்கு. 573 நம்ம புது லெவலாக, அதாவது இந்த 530 3 லெவல்களாக 489ம் 509ம் 530 நம்ம கொடுத்துருந்தோம். அதை தாண்டி ஒரு 2 லெவல்ஸ் போட்டோம். அதையும் போய் டச் பண்ணியிருக்கு. 573 நம்ம சொன்னது, 573 சொன்னது, 572.90 வரைக்கும் இந்த வாரம் இந்த 2 நாள்லேயே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 545லேருந்து 572.90 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை 573ஐயும் தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக 629 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். சரியாக போனால் அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்து சரியாக சென்றால் மட்டும் நமக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு அலர்ட். நான் இன்றைக்கி என் கண்ணில் பட்டது, அதனால் அதை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். மேலும் இன்னொரு பங்கை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மதர்சன் 119 ரூபா 57 காசில் முடிஞ்சிருக்கு. ஸோ 116க்கு மேலே இந்த ஸ்டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ 132ங்கிற அடுத்த லெவலுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் 116 கீழே கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அடுத்த லெவல்ஸாக 132 148 இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபரும் நமக்கு அவருடைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி சொல்லி. இது ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்னது தான். ஸோ அதனால் இதுதான் லெவல்ஸ். கீழே பார்த்திங்கன்னா 91 106 ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம 116 132 148 கொடுத்தோம். இப்போ அந்த 116 தாண்டி இருக்கிறதுனால 132 148க்கும் வாய்ப்புகள். 116 கீழே வராத வரைக்கும் நமக்கு மேலே வாய்ப்புகள். அதற்கு கீழேன்னு பார்த்திங்கன்னா 106 91 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய கேள்விக்கும் நாமளும் இந்த ஒரு அலர்ட்டை நம்ம பார்க்குறதுக்கும் வாய்ப்புகளாக இருந்துச்சு. அவருடைய கேள்வியில் இன்னொரு ஸ்டாக்கையும் சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம புதிய பங்குகளை பார்க்கலாம். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கேட்டிருந்தார். இதுவும் நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான். ஆல்மோஸ்ட் அவர் கேட்குற நேரம் நம்ம சொன்ன 3 லெவல்ஸும் போய் டச் பண்ணிட்டாச்சு. 550 இருந்து ஆரம்பித்து 716 815 977 நம்ம கொடுத்துருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தது தான் இது.
அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்ததுனால நம்ம அதை சரியாக கவனிக்கலை. அவர் கேட்குற நேரத்தில் இதனுடைய உச்சமும் அந்த லெவலுக்கு வந்திருக்கு, அதாவது நம்ம கொடுத்த லெவலுக்கு வந்திருக்கு. ஒருவேளை இப்போ அவர் கேட்டதுனால 977க்கு மேலே 980 க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ஸ்டடியாக இந்த வாரத்தையும் தாண்டி நல்லா வேகமாக போச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 1078 அப்படிங்கிறத போகலாம். அதற்கு அடுத்த லெவலாக 1241 அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஒருவேளை இந்த 977க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோசிங்கை வந்து வீக்லி க்ளோசிங்கில் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுபடியும் 815 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க. அந்தந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு வரும்போது உங்களுடைய பொசிஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இது ரெண்டும் அவருடைய கேள்விகளாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் நம்ம கண்ணில் பட்ட ஒரு அலர்ட்டாகவும் இது தென்பட்டதுனால அதையும் எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னன்றதை பார்த்துடலாமா? முதலாவது பங்காக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து செம்பல் ஃபர்டிலைசர்ஸ். 445 ரூபாய் 80 காசில் முடிஞ்சிருக்கு. 430 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுனால இதை எடுத்திருக்கேன். இந்த லெவலுக்கிட்டலாம் வரும்போது அது வந்து ஒரு தடுக்கப்பட்டு அதை தாண்டி செல்லும்போது ஒரு வேகம் எடுத்து மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடம் திருப்பி அதே இடத்துல மேலேருந்து கீழே வந்து கீழே க்ளோசிங் கொடுக்காம போன வாரம் ஸ்ட்ராங்காக அதுக்கு மேலே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் கொஞ்சம் சற்றே உயர்ந்திருக்கு. 458 வரைக்கும் போய் நீங்கள் 445 முடிச்சிருக்காங்க. ஒருவேளை 430க்கு கீழே இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் இருந்தால் இதில் கை வைக்கிறதுல நமக்கு பிரயோஜனம் கிடையாது. பட் 460க்கு உட்பட்டு அந்த இடத்துல எங்கேயாவது க்ளோசிங் இருந்து அடுத்த வாரம் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த வாய்ப்புகளாக 503 அப்படிங்கிறது முதல் வாய்ப்புகளாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 549 அப்படிங்கிறது ரெண்டாவது வாய்ப்புகளாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 586ன்றது மூன்றாவது வாய்ப்புகாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 623ன்றது நாலாவது வாய்ப்பாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 676 அப்படிங்கிறது ஐந்தாவது வாய்ப்பாகவும் நமக்கு இதில் அமையும். அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 5 லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சின்ன லெவல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதில் எந்த லெவலில் நீங்கள் வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சௌகரியப்படுற இடத்துல நீங்கள் வெளில வந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரொம்ப ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்காகவும் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் 2 பேருக்குமே பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த ஸ்டாக்கை நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த 676 லெவல் தான் இதற்கு முன்னாடி போன உச்சம். அங்கேருந்து 430 கிட்ட வந்து இப்போ சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கனால தெரியும் அந்த கீழ் வந்து எந்த இடத்துல வந்து இப்போ திரும்பி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மறுபடியும் அந்த லெவல்ஸுக்கு போகும்போது நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஒருவேளை 430 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 365 வரைக்கும் வரலாம். அதற்கும் கீழே போனால் ரொம்ப வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் செம்பல் ஃபர்டிலைசர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 373 ரூபா 25 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ திருவேணியை பொறுத்தளவில் 365 ஒரு பெரிய தடையாக இருந்துகிட்டு இருக்கிறத சமீப காலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த இடத்த தான் தாண்டி கீழே வரும்போதும் சரி, மேலே போகும்போதும் சரி, நல்ல ஒரு மாற்றம் கொடுத்துட்ருக்கு. இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நாளில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி இந்த க்ளோசிங் இருக்கிறதுனால போன வாரமும் நல்ல வால்யூமோட மூவ்மெண்ட் இருந்து இந்த வாரமும் ஒரு மூவ் எடுத்து மேலே போயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒருவேளை இந்த வாரம் ஸ்டடியாக இருந்து மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய லெவல்ஸாக 397 அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 423ன்ற அடுத்த லெவல் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 449 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ 365 தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகுங்க. அப்படி என்ட்ரு ஆகும்போது நமக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 397, 423, 449 அடுத்தடுத்த லெவல்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி செல்லும்போது நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நான் கவனிக்கலைன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அடுத்த லெவல்ஸ் என்னன்றதை
நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பங்கள் நானும் இதில் என்ட்ரு ஆகியிருந்தேன்னா நானே கவனிச்சுட்டு கூட உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்படி வாய்ப்புகள் தரலைன்னா சில நேரங்களில், ஏன்னா நானும் ஒரு 5 ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு போடுறேன்னா அதில் 1 2 தான் நான் என்னுடைய ட்ரேடிங் எடுக்க முடியும். அதுவும் வந்து சில நேரம் நான் ஃபஸ்ட்டு லெவலில் வந்துடுவேன். சில பேர் அதை தாண்டியும் வச்சுருப்பாங்க. அப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பெருசாக ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே இந்த வாரத்தில் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது மாதிரி, அது நம்ம கவனிக்காமல் இருந்ததுனால நமக்கு அது மேலே போனதே தெரியல. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு விட்டுட்டது தான். அந்த நேரத்தில் அதை யார் ஃபாலோ பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அந்த 3 லெவலையுமே அவர் சொல்கிற நேரத்தில் ஏயு பேங்க்கில் வந்து டச் பண்ணியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், இல்லை நீங்கள் என்ட்ரு ஆகியிருந்தாலும் நிறைய பேர் இப்போ ரொம்ப, அதாவது அவங்களுடைய ஆர்வத்தை நானும் பாராட்டுறேன். சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆனோம், பர்சன்டேஜ் வைஸாக இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படி இப்படின்னு. அதுவும் ஒரு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷத்தை என் கூட பகிர்றீங்க இல்லையா, அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது நமக்கு? இது வந்து தான் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறத நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதனுடைய விளைவுகளை என் கூட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதே சமயத்தில் கீழே நான் சொன்னதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி 365 கீழே வந்துருச்சு அப்படின்னா அதை என்ட்ராகாமல் சேஃபாக இருந்து நீங்களும் பாதுகாத்துக்கணும். இந்த பணம் நீங்கள் சம்பாதிச்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சேஃப்டியாக ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்களும் சேஃப்டியாக ட்ரேட் பண்ணி வருமானத்தை ஈட்டணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில், அதுவும் பர்டிகுலராக இந்த 2 நாட்களும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 2 பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை தான் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கவனத்தோடு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க. தொடர்ந்து வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தையினுடைய நிலவரத்தோடு நான் உங்களை அணுகுகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.